தமிழ்ல ரிலீஸ் ஆன மொக்க படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டா சிலர் சுறான்னு சொல்லுவீங்க, சிலர் விவேகன்னு சொல்லுவீங்க. ஆனா அதெல்லாம் நமக்கு பிடிக்காத படம் தான். மொக்க படம் அப்படின்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா 2015ல ரிலீஸ் ஆன கர்மா அப்படிங்கிற படத்தை தான் போய் பார்க்கணும். திவ்ய பாரதி மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் ராட்சசன் வாத்தியாருக்கு கட்டி வச்சா அந்த பொண்ணு எந்த அளவுக்கு நாசமாகுமோ அந்த அளவுக்கு நாசம் பண்ணி இந்த படத்தை எடுத்து வச்சிருந்திருப்பாங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எழுத்தாளருடைய ஒய்ஃப் இறந்துருவாங்க. அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவாங்க. அவங்க 2 பேரும் அந்த எழுத்தாளருடைய ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு பேசிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுதாங்க இந்த படத்தோட கதை. நானும் உட்காந்து இடத்த விட்டு எந்திரிப்பானுங்கன்னு பாக்குறேன். உட்காந்து வளரிக்கிட்டே இருக்கானுங்க. சரி, பேசுற டைலாக்காவது நல்லா இருக்குமான்னு பார்த்தா அந்த டைலாக்கும் கர்ண கொடூரமா எழுதி இருப்பாங்க. சரி, அதை பேசக்கூடிய ஆட்களாவது நல்லா இருப்பாங்களான்னு பார்த்தா ஹீரோக்கு மேக்கப் பவுடர் அப்படிங்கிற பேர்ல ஹீரோவுடைய மூஞ்சியவே கெடுத்து வச்சிருந்திருப்பாங்க. லைட்டிங்கும் சரியா பண்ணியிருக்க மாட்டாங்க. படம் முழுக்கவே இருட்டாதான் இருக்கும். நீங்க என்னடா 1000 கோடி போட்டு விஎஃப்எக்ஸா பண்றீங்க இருட்டிலே எடுக்கிறதுக்கு? பொதுவா நம்ம ஊர்ல உப்புமா படம் நிறைய வரும். அதை ரோஸ்ட் பண்ணக்கூடிய சேனல் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு முத்தண்ணா ஆனந்தி அக்கா வந்து ரோஸ்ட்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க உப்புமா படங்களை. ஆனா இது உப்புமா படம்னு சொல்ல முடியாது. நாங்க புது முயற்சியா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்து இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஓ, தமிழ் படம்னா இப்படிதான் இருக்கும்னு நினைப்பாங்க. இவங்களோட புது முயற்சியும் டெடிகேஷனையும் பாராட்டுற அதுக்காக தான் வைரமுத்து இந்த படத்துக்கு ஒரு பாட்டை எழுதி கொடுத்துருப்பாரு. ஆனா புது முயற்சியும் தாண்டி புதுவிதமா ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா பண்ணல. அதனாலதான் இவ்வளவு ஆதங்கம்.